everyone, welcome to Snehalik and now unga Sneha and I am creating a long format video after a really long time. எங்க அக்கா மீன் வித்துட்டு இருக்காங்க. I'll be right back. கொஞ்ச நாள் ஆச்சு நான் வந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி, so I have to give you a quick life update on what I was going. பெருசாக எதுவும் இல்லைங்க. I am studying 24/7 and அதுக்கு நடுவில் வந்து I am scrolling through reels. அதர் தென் தட் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக கான்டென்ட் க்ரியேஷனில் வந்து நான் அவ்வளோ ஆக்டிவாக வந்து இல்லை. படிக்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய ஆயிடுச்சு. அதனால் நான் வந்து கொஞ்சம் ஜாம் பேக்டாக வந்து அதில் ஓடிட்டுருக்கிறேன். ஒரு 3 நாளாக வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி மண்டையெல்லாம் பிச்சு கொஞ்சம் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக எலும்பி ஸ்ட்ரெஸ்லேயே சப்ஜெக்ட்ஸாக வந்து மாற்றி மே 6லேருந்து நான் வந்து பயங்கரமாக வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அண்ட் இத்தனை ரணகாலத்துலேயும் வந்து ரொம்ப அருமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐ ஆம் ஹோம் அலோன் இன் சென்னை. வாவ், ஜஸ்ட் வாவ். மை மம் அண்ட் மை அண்ணா ஆர் பேக் இன் சிபிஇ. அங்கே வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால ஸோ அமிட்ஸ்ட் ஆல் திஸ் கேஸ் என்னோட vlogging ஸ்கில்ஸுங்கிறது கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் கொஞ்சம் ரிசப் ஆகிட்டு ஐ மேக் ஷுர் நான் வந்து ஐ போஸ்ட் மச் பெட்டர் கான்டென்ட். நம்பிக்கை தானே எல்லாமே. அதனால இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 2.5 லட்சம் ரூபா கொடுத்து இந்த லேப்டாப்பை வாங்கி இதுக்கு என்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்குது, எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், இதோட எஃபிஷியன்சியெல்லாம் எனக்கு என்ன தெரிஞ்சதோ இல்லையோ, இதில் ஃபோட்டோ பூத் அப்படின்னு வந்து ஒரு இன்பில்ட் டிவைஸ் இருக்கும், ஒரு ஆப் மாதிரி. திஸ் ஹேஸ் டு பி மை மோஸ்ட் ஃபேவரட். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸோடலாம் கொடுப்பாங்க. இங்கே பாருங்களேன், இவரு இப்போ நான் வந்து இப்படி எஃபெக்ட்ஸ் எல்லாம் மாற்றி விளையாடல. இப்போ நான் அங்கே பார்த்தோன்னா கரெக்டாக தெரியும். எங்கள் அம்மா பார்த்தா நினைப்பாங்க இவன் நான் தனியாக படிக்கிறதுக்கு விட்டுட்டு போனால் இந்த நாயை உட்காந்துட்டு மேக்புக் ப்ரோட ஸ்பெக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கு பாரு அப்படின்ட்டு. ஸோ காலையில் ஏஞ்சா நான் வந்து ரொம்ப சீரியஸாக படிச்சுட்டு இருப்பேன். எனக்கு வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணியோ இல்லை நானே ஏதாச்சும் பண்ணி சாப்பிட்றதுக்கு எனக்கு டைம் இருக்காதுங்கிறதுனால ப்ரீவியஸ் நைட்டே வந்து ஓட்ஸ் போட்டு அதில் வந்து பால் ஊற்றி தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் சியா சீட்ஸ் எல்லாம் போட்டுட்டு நான் எடுத்து வைக்கல. எங்கள் அம்மா பண்ணி வச்சுட்டு போனோம். இந்த சனியாக வந்து தானாக சாப்பிடாது அப்படிங்கிறதுனால என் வேலை என்ன, இந்த ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து இந்த ஆப்பில் வெட்டி போட்டு சாப்பிட்றது மட்டும்தான். ஸோ லெட்ஸ் கெட் டு தட். I'll tell you something that's not nice. என் வாழ்க்கை for the next 10 days. ஹலோ. ஸோ இத்தனை நேரம் நீங்கள் பார்த்தது வந்து சென்னையில் வந்து சென்னை வீட்டில் நான் தனியாக இருந்த ஃபுட்டேஜஸ். அண்ட் இப்போ கரண்ட்லி நான் வந்து கோயம்புத்தூர் வீட்டில் இருக்கிறேன். ஸோ நான் வந்து கரெக்டாக 8 lakh ஹிட் பண்ண போது ஒரு கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். லைக் ரேண்டமாக வந்து கமெண்ட் பண்ணி என்னை ஜென்யூனாக ஃபாலோ பண்ணி எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் ஃபாலோ பண்ணி என் சேனலை ஷேர் பண்ணுறவங்க ரொம்ப ஜென்யூனாக வந்து ஐ வில் பிக் அ வின்னர் ஃப்ரம் த கிவ்அவே அப்படின்ட்டு. ஆக்சுவலி ஐ வாஸ் சப்போஸ் டு அனௌன்ஸ் த வின்னர்ஸ் ரொம்ப முன்னாடி. பட் எனக்கு அது சொன்னதுக்கப்புறமா வந்து என்னோட செமிஸ்டர்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறமா அதுலேயே மே மந்த் ஃபுல்லாக போயிடுச்சு. அண்ட் தென் நான் கோயம்புத்தூருக்கு இப்போ தான் வந்தேங்கிறதுனால நிறைய டிலே ஆயிடுச்சு. ஸோ ஐம் ரியலி சாரி ஃபார் தட். பட் லெட்ஸ் கெட் டு த மோஸ்ட் எக்ஸைட்டிங் பார்ட் ஆஃப் த கிவ்அவே, விச் இஸ் தி அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் த வின்னர்ஸ். நான் எப்படி வந்து வின்னர் வந்து செலக்ட் பண்ண போறேன்னா, ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ரேண்டம்லி ஸ்க்ரோல் த்ரூ தி கமெண்ட்ஸ். அந்த வீடியோ கமெண்ட்ஸில் ஸ்க்ரோல் பண்ணி ஐம் கோயிங் டு கிளிக் பண்ண ரேண்டம் பர்சன் அண்ட் அவங்களுக்கு தான் வந்து கிவ்அவே ப்ரைஸ் அமௌண்ட் போக போகுது. ஸோ என்ன பண்ண போகிறேன், லைக் வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் டு ஐடென்டிஃபை த வின்னர் அப்படிங்கிற பட்சத்தில் என்னோட ஸ்டோரியில் அம்மாவோட ஸ்டோரியிலாம் வந்து ஐ வில் ஷேர் தி கமெண்ட், லைக் அந்த ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து ஐ வில் ஷேர் மை செல்ஃப் as well as அம்மாஸ் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி. அதே மாதிரி நான் யூடியூப்ல கம்யூனிட்டி போஸ்ட்டும் போடுறேன். ஸோ நீங்கள் தான் வந்து ஒரு வேலை வின்னர்னா ஐதர் அம்மாவோட இன்ஸ்டாகிராம் டிஎம்கோ இல்லைனா என்னோட பிஸ்னஸ் மெயில் இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு மெயில் பண்ணி விட்டீங்கன்னா லைக் நீங்கள் தான் வின்னர், இதுதான் உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா வந்து we can get in touch and நான் வந்து உங்களோட கிவ்அவே ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதே மாதிரி ஏதாச்சும் இந்த வீடியோ கமெண்ட்லையோ இல்லை கம்யூனிட்டி போஸ்ட் கமெண்ட்லையோ எதில் பார்க்குறீங்களோ பார்த்து டூ ஃபைண்ட் அவுட். விட்டுறாதீங்க. என்ன 8,000 rupees. திஸ் இஸ் ஒன் கிவ்அவே. நான் வந்து ரொம்ப அப்படியே கஷ்டமே படாமல் நான் வந்து வின்னரை கண்டுபிடிக்கிறேங்கிறது. பிகாஸ் ஜென்ரலாக முன்னாடிலாம் கிவ்அவேஸ் பண்ணப்போது இதுக்காகவே ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ஷேர் பண்ணுங்க அப்படி இப்படின்னு பயங்கரமாக ஒர்க்கெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஆக்சுவலி கிவ்அவேங்கிறதால இது வந்து ஒரு லக்கி ட்ரா மாதிரி. இன்னைக்கு யாருக்கு அந்த லக் இருக்குதோ அவங்களுக்கு வந்து அந்த கிவ்அவே ப்ரைஸ். ஸோ ஐ திங்க் வில் கெட் started to it. ஸோ இதுதான் வந்து அந்த வீடியோ. இந்த 8 lakhsக்கு டின்னரா அப்படிங்கிற இதுக்கு தான் வந்து நான் அனௌன்ஸ் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ 970 கமெண்ட்ஸ் வந்துருக்கு இந்த வீடியோக்கு. ஆக்சுவலி நிறைய பேர் வந்து எழுதி எல்லாம் போட்டிருக்காங்க. ஆமாம், நிறைய பேர் வந்து லைக் எப்படி சொல்றது, இது ரொம்ப ஜெனரஸான ஒரு கிவ்அவே. பிகாஸ் ஜென்ரலி பீப்புள் ஆஸ்க் டு ஃபாலோ சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஜெயிக்கணும்னா. பட் இது வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப லைட் ஹார்ட்டடான ஒரு கிவ்அவேவா இருக்குது அப்படின்னு நிறைய பேர்லாம் வந்து
எழுதி போட்டிருக்காங்க நிறைய. அதில் வந்து ஸ்டார்டிங்லேயே இந்த விக்ரம் க்ரௌன் மூவிஸ்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் நிறைய கமெண்ட் போடுறாரு. ஓகே ஐ திங்க் ஓகே நம்ம இப்படியெல்லாம் பார்த்து லெட்ஸ் நாட் லுக் இன் டு திஸ் ஹோல் பார்ஷியாலிட்டி திங். நான் வந்து ரொம்ப ரேண்டமாக ஐ ஜஸ்ட் கீப் லைக் திஸ். நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி ஐ ஜஸ்ட் அப்படியே ஒரு இது சும்மா அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டா கிளிக் பண்ணிட்டா ஓ மை காட், அந்த விக்ரம் க்ரௌன் மூவிஸுங்கிறவருக்கு தான் வந்துச்சு. ஐ எம் நாட் ஈவன் ஜோக்கிங். கரெக்டாக இப்படி கிளிக் பண்ணேன், கரெக்டாக அவர் தான் கிளிக் ஆச்சு. கரெக்டாக எந்த கமெண்ட்னா, cheers to many more like milestones and unforgettable moments ahead. We are all rooting for your continued success அப்படின்ட்டு. Oh my god, I think it was meant for him அப்படின்னு நினைக்கிறேன். I'm gonna go pin that comment. ஏன்னா அந்த கமெண்ட்டில் தான் வந்து I stopped. So I'm gonna go pin that comment. அந்த கமெண்ட்டுக்கு நான் லைக் கூட போடல. அவர் போட்டு எத்தனையோ கமெண்ட்டுக்கு நான் லைக் போட்டேன், பட் அந்த பர்டிகுலர் கமெண்ட்டுக்கு ஐ டிட் நாட் லைக் ஆல்சோ. ஏன்னா நிறைய கமெண்ட் அதுல வந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் we stopped. ஒரு வீக் லைக் 3-4 வீக்ஸ் ஆயிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணில. பின் பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் பின் பண்ணிட்டேன். Congratulations, you are the lucky winner of the giveaway. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அட் vikram.crown movies. நீங்கள் தான் வந்து இந்த கிவ்அவேயோட வினர் அண்ட் யூ ஆர் வின்னிங் தி 8,000 rupees. ஸோ இதர் நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டும் போடுவேன், அதுக்கு கீழே நீங்கள் வந்து கமெண்ட் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணாலும் சரி, இல்லை இட் பி பெட்டர் இஃப் நீங்கள் என்னோட மெயிலுக்கோ இல்லைனா வந்து அம்மாவோட இன்ஸ்டாகிராமுக்கோ மெசேஜ் பண்ணிங்கன்னா ஸோ தட் we can get in touch. எனக்கு மெசேஜ் பண்ணுறதுங்க, ஏன்னா எனக்கு மெசேஜ் வராது. தட்ஸ் இட். நானும் வந்து இந்த மாதிரி கிவ்அவேலாம் ஆக்சுவலி ட்ரை பண்ணியிருக்கேன் தெரியுமா. குட்டியாக இருக்கும்போது எந்த கிவ்அவேன்னு நான் சொல்கிறேன், இந்த மிஸ்டர் பீஸ்ட்ல இருப்பாங்க பார்த்தியா, அதான் நம்ம அவங்க ஊரே இருக்க மாட்டோம், அவங்க எங்கேயோ யூஎஸ்ல பண்ணுமே ரொம்ப சீரியஸாக. நான் வேறு இல்லை ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து அவங்க இதுலலாம் வந்து இப்படி இருக்காது, லைக் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் இப்படி சென்ட் பண்ணணும். தே ஹேவ் சர்டன் லைக் ஒரு லிங்க் மாதிரியெல்லாம் இருக்கும். அவங்களும் அப்போவே பெரிய யூடியூபர்ஸில் ஒரு லிங்க் மாதிரி இருக்கும், அதில் தான் நீங்கள் எல்லாம் அனுப்புகிற மாதிரி இருக்கும். நானும் பண்ணி பார்த்து நம்மளும் வந்து ஒரு ஐஃபோன் ஜெயிச்சிடலாம், நம்மளும் வந்து இதை ஜெயிச்சிடலாம் அதை ஜெயிச்சிடலாம் அவெல்லாம் ஆசைப்படுவேன். பட் ஐ எம் கிளாட் தட் நான் வந்து இன்றைக்கி கிவ்அவேஸ் கொடுக்குறேன். 8 லட்சத்துக்கு நான் அனௌன்ஸ் பண்ண கிவ்அவே 8,10,000 வந்துருச்சு. பட் எஸ் கீப் கிவிங் யோர் கான்ஸ்டன்ட் சப்போர்ட். நிறைய பேர் வந்து நான் ரொம்ப சின்ன வயசு லைக் வென் ஐ ஸ்டார்டட் அவுட் யூடியூபிங், வென் ஐ ஸ்டார்டட் அவுட் திஸ் என்டையர் மீடியா லைக் சோஷியல் மீடியா டிஜிட்டல் கான்டென்ட் கிரியேஷன் திங் ஆரம்பித்த டைம்லேருந்தே யூ பின் ஃபாலோயிங் மீ. அப்போதுலேருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க ஸ்னேஹாலிக்க. அப்போதுலேருந்து நிறைய பேர் புதுசாக வந்து பார்க்க ஆரம்பிச்சு நீங்கள் உங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் கொடுத்துட்டு இருந்திருக்கீங்க. ஸோ கீப் டூயிங் த சேம். திஸ் மீன்ஸ் அ லாட் டு மீ. கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அட் தி எண்ட் ஆஃப் த டே தேர் ஹேஸ் டு பி something that pushes us to work, and it's the love, the support, the number of subscribers, the number of followers who look up to us that makes us keep doing it. So I hope இத்தனை நான் வந்து உங்கள் எல்லாரையுமே வந்து என்டர்டெயின்டாக ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு குட்டி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து நான் வந்து ஏதோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். I'll keep doing it and you keep supporting me. See you in another video. I'll come back with very good nice content. நான் வந்து நிறைய ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். You will be seeing them கூடிய விரைவில். Bye bye.